குடியரசுக் கட்சியின் வட கரோலினா மாகாண செனட்டர் ரிச்சர்ட் பர் இலங்கை தொடர்பான பிரேரணை ஒன்றை அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையில் சமர்ப்பித்துள்ளார். இலங்கையில் நீடித்த சமாதானத்தினை உறுதிப்படுத்துவதற்கு அத்தியாவசியமான உள்ளக மீள்கட்டுமானம், மீள்குடியேற்றம் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கான உதவிகளை வெளிப்படுத்தல் எனும் தலைப்பில் இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முன்வைக்கப்பட்ட இந்த பிரேரணைக்கு ராபர்ட் கேசி, ஃபெட்ரிக் லீ, ஷெரட் பிரவுன், பார்பரா பாக்ஸர் மற்றும் ஜோன் கனேன் ஆகிய செனட்டர்களும் அனுசரணை வழங்கியுள்ளனர். இலங்கை தொடர்பான பிரேரணை ஒன்று அமெரிக்க காங்கிரஸில் கடந்த 6ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் இரண்டு தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்ட போர் குற்றங்கள், மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராய்வதற்கு சர்வதேச சுயாதீன பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்றை அமைப்பதற்கு அமெரிக்காவிடமும் சர்வதேச சமூகத்திடமும் கோரிக்கை விடுப்பதாக இந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக அரசியல் மற்றும் யுத்த கைதிகளை தடுத்து வைத்திருக்கும் தடுப்பு காவல் தளங்களுக்கு செல்வதற்கு ஊடகங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமை நிறுவனங்களுக்கு இலங்கை அரசாங்கம் தடையற்ற அனுமதியினை வழங்க வேண்டும் என இந்த பிரேரணையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து கிடைக்கும் தகவல்களை தடுத்தல் ஆகியவற்றை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் எனவும், பத்திரிகை நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பிரேரணை ஊடாக இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பான விரிவான கொள்கை ஒன்றை வகுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகள், சட்டம், ஜனநாயகம் ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையிலும், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் அமெரிக்காவின் நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் அமைய வேண்டும் எனவும் அந்த பிரேரணை சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக பிரேரணை முன்வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது. அந்த பிரேரணையின் 6வது சரத்து இவ்வாறு காணப்பட்டது. மேற்கோள் ஆரம்பம். விசேட செயற்பாட்டு அதிகாரம் கொண்ட தரப்பினரின் விடயங்களை உள்வாங்கி மனித உரிமை பேரவையின் 24வது கூட்டத்தொடரில் வாய்மொழி மூலம் தகவல்களை வெளியிடுமாறு, அது தொடர்பான அறிக்கையொன்றையும் அவை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் 25வது கூட்டத்தொடரில் எழுத்து மூலம் சமர்ப்பிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கோள் நிறைவு. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை சார்பில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற 24வது கூட்டத்தொடரில் பிரதி ஆணையாளர் பிளாவியா ஃபென்சேரி வாய் மூலம் அறிவித்திருந்தார். இதேவேளை கடந்த வருடம் மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட தற்போதைய பிரேரணை நடைமுறைப்படுத்தப்படுவது தொடர்பில் எந்த ஒரு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளாது எந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அமெரிக்காவினால் புதிய பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது என கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் பிரதி ராஜாங்க செயலாளர் நீஷா பிஸ்வாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையை எதிர்பார்த்துள்ளோம். வாய்மொழி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த நாட்டிலும் பல்வேறு அமைப்புகளிலும் உள்ள தனியார்களுடன் மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் எமது புரிந்துணர்வுகளை அடிப்படையாக கொண்டதாக இந்த அறிக்கை அமைந்துள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துவதில் காணப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் எண்ணங்கள் கடந்த காலங்களில் வரையறுக்கப்பட்டிருந்தன. அந்த சிபாரிசுகளை செயற்படுத்துவதில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையின் கவனத்திற்கு கொண்டு சென்று பிரேரணை கொண்டு வருவதன் மூலம் அந்த விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என நாம் நம்புகின்றோம். And seek a resolution to underscore our mounting concern. இது ஒரு நியாயமற்ற செயலாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. நாம் தற்பொழுது பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் வாரத்திலேயே உள்ளோம். ஆணையாளரினால் அறிக்கை வெளியிடப்பட முன்னர் அமெரிக்கா இவ்வாறு செயற்பட்டதன் மூலம் என்ன தெரிகின்றது? அந்த அறிக்கையில் உள்ள விடயங்கள் ஒரு புறம் இருக்க, தாம் நினைத்தவாறு செயற்படுகின்றமே இதன் மூலம் தெரிகின்றது.
அமெரிக்கா இலங்கை தொடர்பில் கொண்டு வருவதற்கு தயாராக உள்ள பிரேரணையில் சர்வதேச விசாரணையின் அவசியம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவ்வாறான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை என்று கூறியிருந்தது. எனினும் ஆஸ்திரேலியா இந்த முறை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் உறுப்புரிமை பெறவில்லை. ஆஸ்திரேலியா 2018 ஆண்டே அந்த உறுப்புரிமையை பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனினும் 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் அமெரிக்கா சமர்ப்பித்த பிரேரணைக்கு ஆஸ்திரேலியா ஆதரவு தெரிவித்தது. இதேவேளை இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என பிரித்தானியாவும் கனடாவும் கூறியுள்ளன. අපි ලලිත් විරතුංග ජනාධිපති ලේකම්තුමාත් නිමාඩ් කබ්‍රාල් ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், வெளிவிகார அமைச்சின் சஜின் வாஸ் குணவர்தன உள்ளிட்ட பலரும் ஐக்கிய நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ராஜாங்க திணைக்களம், செனட் சபை, காங்கிரஸ் சபை என்பவற்றின் உயர்மட்ட அதிகாரிகளோடு கலந்துரையாடியுள்ளனர். ஐக்கிய ராஜ்யத்துடனான அனைத்து ராஜதந்திர செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. අපිට රාජතාන්ත්‍රිකව එක්සත් ජනපදයත් සමග කරන